வணக்கம். சிட்டிசன் விஜிலான்டே இந்த படத்தை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது, கொஞ்சம் லேட்டு. ஆக்சுவலாக நம்மளும் சில ஆடியன்ஸும் நல்லா சிங்கில் இருக்காங்க. நான் இந்த படத்தை பற்றி பேசணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா பண்ண வீடியோஸில் வந்து ஒரு 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த படத்தை பற்றி பேசுங்கன்னு. சூப்பர்யா, நம்மள மாதிரியே வைப்பில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி பேச போகிறோம். இது ஒரு ரிவ்யூ இல்லை. பேசிக்லி இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய படமாக மாறிடுச்சுங்க. பேசிக்கலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் தான். இது ஆர்மி ஹேமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து நடித்த படம். யூவி பவல் அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய மெகா பட்ஜெட் மூவிலாம் இல்லை, ஒரு மிடில் லெவல் பட்ஜெட்டில் மூவி தான். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஆக்சுவலாக எங்கெல்லாம் கொஞ்சோண்டு இடத்துல ரிலீஸ் ஆச்சோ அங்கெல்லாம் ஓரளவுக்கு ஓடி இருக்கு. பல இடங்களில் வந்து ரிலீஸே ஆகலை. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான மூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறையா படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க்லாம் கூட ஈஸியாக கிடச்சி டவுன்லோட் பண்ண முடியும்ல. இந்த பர்டிகுலர் படத்துக்கு பல கண்ட்ரீஸில் வந்து லிங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்து வந்து நிறைய அரசாங்கங்கள்லாம் வந்து பயந்துருக்கு. குறிப்பாக ஐரோப்பாவில் இந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ரிலீஸே ஆகலைனா கூட ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. அதனால தான் இந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பேசிக்கலி இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு முன்னாள் ராணுவ வீரர், அமெரிக்க ராணுவ வீரர் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யூரோப்பில் ஒரு சிட்டியில் போய் தங்கி அவருடைய வாழ்க்கை பாட்டு வந்து போயிட்டுருக்கு. யூரோப்பில் கிரேட் மைக்ரேஷன் தியரி, கிரேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் வெள்ளையர்கள், இந்த காண்டினென்ட்டில் இவங்க அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் எல்லாருமே அந்தந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்துகிட்டே இருக்காங்களே, அப்படியெல்லாம் வாழக்கூடாது, கலாச்சாரம்னு ஒன்று இருக்கவே கூடாது, முழுக்க ஒரு கலப்பை ஏற்படுத்து. அதனால் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனால் வேலை வாய்ப்புகள்லாம் கம்மியாக இருக்க மாதிரி வறுமை நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இவங்க எல்லாத்தையுமே ஸ்கேட்டர் பண்ணி விடு. குறிப்பாக வந்து யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா கருப்பின மக்கள் எல்லாம் வந்து நீங்கள் அடிமைக்கு தானே கூட்டு போனீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ மைக்ரேஷன் பண்ணி நிறைய பேர் அங்கே தங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில டீப் ஸ்டேட் பீப்புளெலாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இதை வந்து பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இந்த படத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த முன்னாள் ராணுவ வீரர், அமெரிக்க ராணுவ வீரர் அங்கே போய் தங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர்க்க வந்து நிறைய கண்ணுக்கு எதிராக நிறைய அக்கிரமங்கள்லாம் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பார்க்குறாரு, செய்திகள் படிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து இந்த அக்கிரமங்கள்லாம் பார்த்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே அவருக்கு தாங்கவே முடியல அப்படிங்கிறனால உள்ளே இறங்கிடலாம். பேசிக் கான்செப்ட் என்னென்னா, விஜிலான்டேனா சட்டத்தை கையில் எடுத்து நியாயத்தை நான் கொடுக்குறேன், எனக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கே வந்து சட்டப்படி நியாயம் கிடைக்கலையோ அங்கே நானே சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு நியாயத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் தன்னுடைய ஒரு சீக்ரெட் லைஃப்பை வந்து ஆரம்பிக்கிறாரு. தனக்கு இருக்கிற ஸ்கில்லு, ஷூட்டிங் டெக்னிக்ஸு, அந்த தைரியத்தெல்லாம் வச்சு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் இவர் தங்கியிருக்க ஊரில் நடக்கக்கூடிய அக்கிரமத்துக்கெல்லாம் யார் காரணமோ அவங்க எல்லாரையுமே தேடி தேடி வந்து பழி வாங்குறாரு. சில பேரை திருத்துறாரு, சில பேரை முடிச்சு விட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு தப்பு செஞ்சால் அந்த தப்பு செஞ்சவனை தானே தண்டிக்கணும். இந்த மாதிரி வந்து சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஹீரோ பண்ணுறாருனா கூட, ஆனால் அங்கேயோட ஒரு நிறுத்தலை, அதற்கு மேலே கொடூரமாக ஒரு ட்விஸ்ட்டை வந்து இவர் பண்ணுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கியதாக இருக்குது. ஸோ பேசிக்லி இவர் என்னென்ன மாதிரியான குற்றங்கள், என்னென்ன மாதிரியான சச்சரவுகள்லாம் பார்த்து இவருக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல மைக்ரேஷன். இந்த மைக்ரன்ஸ் எல்லாருமே வந்து ஐரோப்பாவில் உள்ளே பூந்துக்கிட்டு அது சில மதங்களோட அடையாளத்தோடு வராங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேறு இனத்தோடு வந்து அங்கே வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஐரோப்பாக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. நீங்கள் என்ன வந்து நாங்கள் காலனைஸ் பண்ணோம், நிறைய இடத்த போயிட்டு நாட்டில் வந்து நாங்கள் ஆண்டோம் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம்ல. எங்கள் நாட்டில் நாங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறப்போ இங்கே இருக்கிற சிச்சுவேஷனே முற்றிலுமாக மாற்றி அமைக்கிற மாதிரி இந்த இடம்பெயர்ந்து வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பழைய பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை குறித்து வந்து மனிதாபிமானம் அப்படிங்கிற பேரில் சரியான சட்டங்களே இல்லை. இதனால் மைக்ரன்ஸ் தொடர்ந்து வந்த மாதிரியும் இருக்குது. இங்கே இருக்க கல்ச்சர் அழியுது, இங்கே இருக்கிற மண்ணின் மைந்த இருக்கனால வெள்ளையர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியாயமே கிடைக்கலை அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அந்த மாதிரியான குற்றங்களாக தேடி தேடி தான் இவர் வந்து தண்டனை கொடுக்குறாரு. இப்போ நீங்களே நிறையா வீடியோஸ் வந்து பார்த்துருக்கலாம். ஒரு மைக்ரண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லை வந்து இந்தியா, பங்களாதேஷி, பாகிஸ்தானி, இல்லை அராப்லேருந்து யாரோ ஒருத்தவங்களா இருக்கலாம், அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரிலேருந்து. இவங்க எல்லாருமே ஐரோப்பாவில், குறிப்பாக லண்டன் இல்லை பாரிஸில் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி பல சிட்டிஸில் போயிட்டு அவங்க போய் பிரச்சனை பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. அது கீழே கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிறவரி கமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நிறவரி அப்படிங்கிறது தப்புன்னு சொன்னால் கூட அந்த ஊரில் ஒரு சமூக பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது உள்ளூர் வாசிகளுக்கு வெளிலேருந்து வந்து செட்டில் ஆகவங்களால நிறைய பிரச்சனை இருக்குது. இது அவங்களுக்குள்ள டென்ஷன்ஸை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அட்ரஸ் பண்ணி நம்ம ஹீரோ எங்கெல்லாம் மைக்ரன்ஸ் ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம்
லெவலுக்குலாம் போயிட்டு அவங்களுக்கு கன்னை வச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் லெவலுக்குலாம் போகிறாரு. ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அந்த கன் ஷூட்டிங் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறவெறி தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஐரோப்பாவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம உடனே நிறவெறி தாக்குதல்னால வெள்ளையர்கள்லாம் சேர்ந்து கருப்பர்களை அடிப்பாங்க அப்படிங்கிறதான பார்த்துருப்போம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலி நிறைய கருப்பினத்தை சேர்ந்த பசங்க இல்லை வந்து மைக்ரன்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த ஒயிட் பாய்ஸ் எல்லாம் போட்டு சம்மண்டி அடிக்கிறாங்க. இந்த புல்லிங் ஸ்கூல்லையும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட விஜிலாண்டே விஷயங்கள்லாம் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி தண்டனைலாம் வந்து கொடுக்குறாரு. இப்படி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிச்சிடுறாங்க அங்கே இருக்கிற பெண்களை. அப்புறம் குழந்தைங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், வன்முறை, திருட்டு, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இப்போ ஐரோப்பாவில் நடந்துகிட்டோ இருக்கோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இவர் வந்து அட்ரஸ் பண்ணிட்டே வராரு. கடைசியில் இந்த படம் எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு குற்றம் ஒருத்தர் புரிஞ்சிடுறாரு. அவரை போயிட்டு கொலை பண்ணிடுறாரு. ஆனால் அங்கேயோடு நிறுத்தாமல் இந்த குற்றம் இவன் புரிகிறானா இதுக்கான முக்கியமான காரணம் இவனுடைய வளர்ப்பு, பிறப்பு, அது மட்டும் இல்லாமல் இவன் கூட இருந்து சரியான ஆலோசனைகள் சொல்லாமல் வளர்த்தெடுத்த குடும்பம். அந்த குடும்பம்னா அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவன் அந்த தப்பு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரண்ட்டை போட்டதை நிறுத்தணும் மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க எல்லாருமே சேர்த்து காலி பண்ணிடுறாரு. இதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட இருந்து அவங்க நல்லா வழக்கில் சரியாக ஆலோசனை சொல்லாதது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சில நம்பிக்கைகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறாரு. இங்கே தான் கான்ட்ரவர்சியே வந்து வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெர்மனியில் தான் அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் தடை பண்ணுறாங்க. ஏன்னா ஜெர்மனியிலையும் மைக்ரன்ஸ் ரொம்ப அதிகம், கருப்பிடத்தோர் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் வந்து நிறைய பேர் போய் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெர்லினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பான்மையாக வந்து எந்த அளவுக்கு ஜெர்மன்ஸை பார்க்க முடியும் அதே மாதிரி மைக்ரன்ஸ் நிறைய பேர் பார்க்க முடியும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ ஜெர்மனியில் இதை பார்த்துட்டு ஜெர்மன்காரங்களாம் பழைய மாதிரி இறங்கிட்டாங்க, பழைய மாதிரினா வந்து என்னால் வாயா சொல்ல முடியாது, அந்த மாதிரி இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு போல இருக்குது. அதனால ஜெர்மனி அரசாங்கம் முழுசாக இதை வந்து தடை பண்ணிடுச்சு. சரி, அங்கே தடை பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டென்ஷன்ஸ் வரக்கூடாதுன்னு பல ஐரோப்பிய நாடுகளில் தடை பண்ணோன்னே இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் வந்து வெளியிடுறாங்க. என்னடா இந்த படத்தை வந்து பார்க்க விடாமல் தடுக்கலாம்னு பார்க்குறீங்களா, மக்களுக்கு எப்படியா கொண்டு போய் சேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெளியிட்டு அது ஒரு 5 மில்லியன் போயிருதுங்க. அதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய பேச பொருளாக மாறுது. இங்கே தான் நம்ம எலான் மஸ்க் உள்ளே வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொதுவான அவரோட போஸ்ட்லாம் போய் பாருங்களேன், ஐரோப்பாவில் வந்து மைக்ரன்ஸ்னால தொல்லை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உணர்த்துற மாதிரி நிறைய போஸ்ட் அவங்க பண்ணுற பிரச்சனைகள்லாம் வீடியோஸாக அவரோட அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் அவரே சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூஎஸில் போய் இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரே வேற ஒரு நாட்டில் தான் போய் வாழ்ந்து பொழைச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறது தகுதி இருக்குன்னு நிறைய பேர் அவரும் கேட்குறாங்க. இருந்தாலும் இவர் எக்ஸ் தளத்தில் இந்த சிட்டிசன் விஜிலாண்டே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோன்னே 10 மில்லியன் போயிடுச்சுங்க. ஸோ படமாக 10 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க. அதாவது 2 ஹவர் என்னோ போட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த 2 ஹவர்லேயே அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 48 ஹவர்ஸ் போட்டாருன்னு நினைக்கிறேன். 48 ஹவர்ஸ்லேயே 10 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அதோட நிற்கல. அதில் முக்கியமான சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு தெரியும் மற்ற சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸில் கொஞ்சம் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அதிகம். ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறதோட எதை பற்றி வேணால் போடலாம், அதுக்கான ஒரு பவுண்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த படத்தோட கிளிப்ஸை வெட்டி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்லி இந்த படத்து மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறவெறி. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வெறுப்பை தூண்டுற மாதிரி இந்த படத்தில் இருக்குது. நிறைய டிவைட்ஸை வந்து ஏற்படுத்துது. நிறவெறியோடு அதிகமாக வந்து முஸ்லீம்களை பார்த்தா ஐரோப்பாவில் இருக்க அந்த மண்ணின் மனிதர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதன் மாதிரியே கன்னை தூக்கி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் வந்தோன்னே என்ன பண்ணுறதோட நிற்கலை. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மசூதிகளை கொளுத்துறது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களை எங்கே பார்த்தாலும் அடித்து ஓட விடுறது. இஸ்லாமியர்களோட கருப்பணத்தோடு அதை நிற்கலைங்க. இந்த படத்தோட பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சேர்த்து வருது. அதாவது நம்ம ஆட்கள் நிறையா பேர் அங்கே செட்டில் ஆகிருக்காங்களே, இந்தியாக்காரங்க, அதுக்கப்புறம் அப்புறம் அண்டை நாடான பங்களாதேஷியன், பாகிஸ்தானி, யாரை பார்த்தாலும் ஓட விட்றாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டுக்கணும், மூஞ்சை மூடிக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு 5 மணிக்கு மேலே எல்லாம் கும்பலாக உள்ளே இறங்குறோம். நம்ம ஏரியாவில் என்ன பிரச்சனைனாலும் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரன்ஸ்லாம் அடிச்சு ஓட விட்றோன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட எஃபெக்ட்னால மைக்ரன்ஸை, அப்புறம் கருப்பினத்தவர்களை, இந்தியர்களை, ஆசியாவை சேர்ந்த நிறைய நாடுகளில் போய் அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க எல்லாரையும் போயிட்டு வந்து வயலன்ஸ் காட்டுறது அப்படிங்கிறத வெள்ளை இனத்தவர்கள், அதாவது அந்த மைந்தர்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு பெரிய எஃபெக்டாக இருக்குது. ஸோ பேசிக்கலி இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஐரோப்பிய அரசாங்கங்கள் கொஞ்சம் வந்து லீனியண்ட்டாக இருக்கும், மற்றவங்களுக்குலாம் ஹியூமனிட்டி பேசிஸில் உள்ளே விடுறோம் அப்படின்னு விட்டாங்க, அதெல்லாம் நல்லதுனாலும் அந்த வேற ஒரு கலாச்சாரத்துலேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வராங்கன்னா அவங்கள எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத செய்ய தரவிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பர்மிங்ஹாம் மாதிரியான பழைய சிட்டிஸில் போய் நீங்கள் பார்க்குறதுல ஒரு லண்டன்காரனை தான் வெள்ளைக்காரனை பார்க்கவே முடியாது. மற்ற ஊர்க்காரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாடாகவே இதை மாற்றி வச்சுட்டான். அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆட்கள்லாம் சொல்லவே தேவையில்லை.
அங்கே போயிட்டு வந்து இந்திய விழாக்களெல்லாம் கொண்டாடுறேன்னு பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் நீங்கள் நம்ம ஊரில் வேற ஒருத்தவங்க ஹோலி வந்து கொண்டாடினா செம்ம கடுப்பாகுதுல. ஒரு கலாச்சாரத்தில் மாறி வந்தாலே நம்மளுக்கு வந்து ஏற்றுக்க முடியல. பட் முழுக்க முழுக்க வேறு கலாச்சாரம் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கான், வேறு மொழி பேசுகிறான், அவன் வந்து அவன் நாட்டை வந்து பார்த்திங்கன்னா தனதாக்கிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்கிரமித்து அவங்களுக்கே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறான்னா, இந்த பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் வந்து சரியாக கையாளலை அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்க பெரும்பான்மையானவர்களோட ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களில் எல்லாருமே சொல்ல முடியாது, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த நாடுகளில் போயிட்டு தங்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஊரை இஸ்லாமிக் கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறது, அந்த ஊரில் எல்லாருமே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறது, அந்த கல்ச்சரை வந்து இஸ்லாமிக் கல்ச்சரை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சைட் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதனால தான் இந்த படத்தை பார்த்தோன்னே யாரெல்லாம் இந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டே இருந்தாங்களோ, சில பேர் நிஜமாகவே மதவெறி, மத வெறுப்பு, இனவெறியோட நிறவெறியோ இருப்பான்ல, அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் என்னதான் முஸ்லீம்ஸ் இல்லை கருப்பினத்தவர்களை வந்து நிறையா காட்டியிருந்தாலும், இதோட எக்ஸ்டென்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் எதிராகவும் வயலன்ஸ் வந்து கட்டவழுத்து விடப்பட்டுருச்சு. அப்படிங்கிறதுனால இந்த படம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, வோக்கிசம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜிபிடிக்யூ கல்ச்சர் மட்டும் இல்லாமல் எல்லா இனத்தவர்களும் வந்து எங்கே வேணால் வந்து வாழலாம், அதை பற்றி வந்து பேசவே கூடாது, அந்த மண்ணின் மனிதர்கள் அதை பற்றி பேசினாலும் இனவெறின்னு சொல்கிறது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வோக்கிசம் ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரைட் விங் பக்கம் ரொம்ப போலரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக. ஆனால் ஒரு கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸாக இந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை, நல்லாவே எடுக்கல, திணிச்சிருக்காங்க கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படம் சுமாரான படமாக இருந்தாலும் பேசின விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் பேட் எஃபெக்ட்ஸாக ஐரோப்பா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான படமாக இது வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சீக்வல் வேறு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு இன்டர்நெட்டில் கிடச்ச வரவேற்பை பார்த்து, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்து ஐயோ அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெறுப்பை தூண்டுறா போன்ற பல படங்களை எடுக்க போகிறாங்க. அதனால் இந்த படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கண்ணில் படாமல் வந்து காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தி பொத்தி வாய்க்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஏஜ் ஆஃப் இன்டர்நெட் அந்த எவ்வளோப்பட்ட ஆள் எலான் மஸ்க் அவரே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படத்தை வந்து அவரோட சமூக வலைத்தளத்தில் பரப்பணும்னு நினச்சிட்டாரு. அதனால் இன்றைக்கி பல பேரோட கண்ணில் பட்டு ஏன் ஆல்மோஸ்ட் நானும் கிளிப்ஸாகவே அந்த படத்தை ஆல்மோஸ்ட் ஃபுல் படத்தையும் பார்த்துட்டேன்னு இருக்கிறேன் கிளிப்பாகவே. அதனால தான் நம்மளுக்கு இந்த படத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இந்த படத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன். பொதுவாக ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கன்னு சொல்ல முடியாது, பார்க்காதீங்க சொல்ல முடியாது. நான் பார்த்த விஷயத்தினால அந்த ஊரில் நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனையை ஒரு படம் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவர்சிஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதை தாண்டி ஜஸ்ட் அ நியூட்ரல் ஒப்பீனியன். நன்றி.